ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் அன்பான சிரடி சாய்பாபா, நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன். தனி மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு என்ன? மறைந்திருக்கும் தெய்வீகத்தை ஒருவர் எவ்வாறு வெளிக்கொண்டு வருகிறார்? பகவான் என்று சில முக்கியமான உண்மைகளை நமக்கு அன்புடன் நினைவூட்டுகிறார். பிரம்மாண்டம், அதாவது பிரம்மாண்டம் விடாஸ்வரூபம், அதாவது பிரபஞ்சம் வடிவம் என்றும், நுண்ணியம் அணுகரு என்று கருதப்படுகிறது. இது ஒரு தவறான பார்வை. அணுவில் இருப்பது பிரபஞ்சத்தில் உள்ளது. இரண்டுக்கும் இடையே எந்த வித்தியாசமும் இல்லை. ஒரு சிறிய விதை ஒரு பெரிய மரமாக மாறும் திறனை கொண்டுள்ளது. பிரபஞ்ச வடிவம் என்பது பல்வேறு பொருள்களின் வெறும் தொகுப்பு அல்ல. அது பலவற்றில் ஒன்றை குறிக்காது. பிரபஞ்ச வடிவம் என்பது எல்லாவற்றையும் தன்னுள் கொண்டுள்ளது. அதேபோல் கடவுளில் உள்ள தெய்வீகம் பிரபஞ்சம் ஒரு தீக்குச்சியில் உள்ளது. நெருப்பை போல நுட்பமான வடிவத்தில் மனிதனில் உள்ளது. ஈரமான தீக்குச்சியில் இருந்து நீங்கள் நெருப்பை பெற முடியாது. மனிதன் தெய்வீக ஞானம் மற்றும் புனித தன்மையால் நெருப்பால் நிறைந்திருக்கிறான். ஆனால் ஆன்மீக பயிற்சிகள், கடுமையான தவம் மற்றும் பல நல்ல செயல்கள் இருந்தபோதிலும் அது உணரப்படவில்லை. காரணம் மனம், அகங்காரம் மற்றும் மறுகாரத்தால் நான் மற்றும் என்னுடையது என்ற உணர்வு நனைக்கப்படுகிறது. ஈரப்பதம் வைராக்கியத்தின் பற்றின்மை சூரிய ஒளியால் அகற்றப்படும் போதுதான் ஒளிமயமான வாழ்க்கை சாத்தியமாகும். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தெய்வீக சொற்பொழிவு நவம்பர் மாதம் 23ஆம் தேதி 1992ஆம் ஆண்டு. விளக்கு தெய்வீகத்தினால் பிரகாசிக்கிறது. விளக்கை அணைக்கக்கூடிய காற்றின் சக்தியும் கடவுள் இடம் இருந்து வருகிறது என்று பகவான் சத்ய சாய்பாபா அவர்கள் கூறினார்கள். இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் நம்புங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.